ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் ஜோஜிஸ் ஃபேமிலி. இனிமே நம்மளுடைய சேனல்ல பேக் டு பேக் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா? சாட்டர்டே ஈவினிங் மழை பயங்கரமா திடீர்னு வந்து சடனா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு சமோசா செய்யலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு அஜி பாவனாக்கும் லீவு. அது மட்டும் இல்லாம எங்க அக்காவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. சோ சமோசா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வாட்ச் பண்ணிருப்பீங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலோடைய நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ராம்பாரு ஆதிவனிதான் இருக்கும் இல்லையா? ஃபேமிலியோட நேம், என்னோட நேமு, அப்பாவோடது, அம்மாவோடது, தங்கச்சியோடதுன்னு சேர்த்து பிடிச்சி ஒரு நேமை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ யாராவது வெளியில கேட்டாங்கன்னா ரொம்ப நீளமா இருக்கு, ராம்பாரு ஆதிவனிதான்னு சொன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணிட்டோம், சரி நேம் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். வனிதா என்னோட சிஸ்டர் திடீர்னு என்ன சொல்லிட்டா, ஒரு கியூட்டா சடனா ஒரு நேம் சொல்லிட்டா, ஜோஜி அப்படின்னு சொல்லலாம். ஜோஜி ஃபேமிலி சூப்பரா இருக்குல்ல, ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கு இல்லையா? ஸோ எங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ வெல்கம் டு அவர் ஜோஜி ஃபேமிலி அப்படின்னா ஒரு என்ஜாயபிளான, ஒரு கலகலப்பான குடும்பத்துக்குள்ளார, ஒரு மாடர்ன் குடும்பத்துக்குள்ளார வாங்கன்னு அர்த்தம். ஸோ சூப்பரா இருக்கு இல்லையா? ஸோ ஜோஜி ஃபேமிலின்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாரத்துல ஒரு நாள் குளிச்சிடுவோம், வாரத்துல 2 நாள் தலை குளிக்கணும். இந்த மாதிரி தலை குளிக்கிறதுக்கு முந்தின நாள் இல்லைன்னா 2 நாளைக்கு முன்னாடி தலையில ஆயில் வச்சிருவேன். கோகனட் ஆயில், விவிடி கோல்டு தான் வைப்பேன். முன்னாடிலாம் வந்து ஏதோ இந்த நாட்டு மருந்து பொருள்லாம் நிறைய என்னென்னமோ போட்டு செடி அது இது செம்பருத்தி கருவேப்பிலை போட்டு நிறைய முடி கொட்டி போச்சு. அது என்ன ரேஷியோலாம் ஏதாவது மாத்தி கீத்தி போட்டதுனால அப்படி ஆயிடுச்சான்னு தெரியல. நம்மளுக்கு எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து தேங்காய் எண்ணெயே வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு 2 நாள் மண்டையில ஊறும், அப்படி இல்லைன்னா ஒரு நாள் நைட்டு வச்சுட்டு காலைல எழுந்து குளிச்சுடுவேன். ஸோ இப்படிதான் வந்து நேற்று வச்சாச்சு, ஈவினிங் வச்சது இப்போ வச்சுட்டுனா காலையில எழுந்து குளிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இன்னும் காலேஜ் டைம்லலாம் முடி கொஞ்சம் அடர்த்தியா இருந்துச்சு எனக்கு, ஓகேவா இருக்கும் காலேஜ் டைம்ல. எப்போ வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து ரெட்டை சடை போடுறத நிப்பாட்டணுமோ, அதுக்கப்புறம் ரெட்டை சடை போடுறப்ப அழகா வந்து தலையில வந்து எண்ணெய் வைப்போம், அழகா தலை பின்னும், ரெட்டை சடை பின்னும், முடி நல்லா வந்து வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் சுத்தமா வந்து எண்ணெயே வைக்கிறது கிடையாது, சுத்தமா வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. 20 நாள் கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் கட் பண்ண. முடி வளர்ந்த மாதிரியே தெரியல, அப்படியேதான் இருக்குது. பார்க்கலாம் முடி வளர்தா இல்லையான்னு. ஸோ ஆயில் வச்சுட்டு மண்டையில நல்லா வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு அவ்வளவுதான், சீவ மாட்டேன். அதுவே ஒரு 1 hour வந்து இப்படி கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆயில் நல்லா மண்டைக்குள்ளார இறங்கட்டும். அதுக்காட்டி நான் வந்து சீப்பு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில்லாம் சீப்புல வந்துடும், முடி கண்டிட்டு வந்துடும். இதுதான் எப்பயுமே எண்ணெய் இப்படிதான் வைப்போம் நாங்க. ஸோ இதுக்கப்புறம் காலையிலே குளிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சாட்டர்டே இல்லையா இன்னைக்கு? காலையிலே டியூஷன் வச்சு முடிச்சாச்சு, ஏன்னா எல்லாருக்குமே லீவு. ஸோ காலையிலே வந்து டியூஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளுடைய கட்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு. அழகா காட் வந்து நீட்டா வந்து கிளீன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பிளேஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடணும். கிளீன் பண்ணிட்டு நம்ம சமோசா வந்து பண்ண போயிடலாம். ஓகே, எல்லாரும் மாதிரியே இருக்கு.
என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டீப் கிளீனிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்க, இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இடத்த விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இந்த டேபிள்ல தான் போட்டு வைக்கிறாங்க. இந்த ஆல்பம் கூட அங்கிருந்து தான் வந்து எடுத்தாங்க. இத ஆசைப்பட்டு வாங்கிட்டு தூங்கிட்டு கிடக்குது. எங்களுடைய கேக்கு குட்டி செல்ல தங்கொண்டி. இது எப்பப்பெல்லாம் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது, இந்த செல்ல கேக்கு வச்சுதான் நாங்க ஜாலியா சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம். பாருங்க, இப்பதான் பிளேஸ் பார்க்கவே அவ்வளோ கிளியரா இருக்கு. சூப்பர்ல. இப்பதான் மனசுக்கே ரொம்ப திருப்தியா இருக்கு. ஓ, கீரை தண்டா. இந்த என்ன கீரை இது? அரைக்கீரை தண்டு. ஓ, சூப்பர் சூப்பர். அம்மா வந்து அரைக்கீரை தண்டு வந்து பொரியல் பண்றாங்க. யாரெல்லாம் வந்து கீரை தண்டை வந்து சாப்பிடுவீங்க, கீழே போட்டுருவீங்கன்னு சொல்லுங்க. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே அவ்வளோ இஷ்டம் எனக்கு. ஃபர்ஸ்ட் இந்த தண்ணிக்கீரை, இந்த அரைக்கீரை தண்ணியா புளி வச்சு கடையிறதுதான் அவ்வளோ அமிர்தம். டெய்லி சாப்பிடுவேன் நான். அதுவும் இந்த கீரை தண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இந்த கீரை அழகாக குட்டி குட்டியாக அதை வெட்டியிருக்காங்க பாருங்க. அதை போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே வந்து வதக்கி எடுக்க வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கீரை செஞ்சுட்டாங்க. கீரை வந்து ஒரு வேளை தான், அவ்வளோதான். நைட்டு நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா, அதனால ஆஃப்டர்நூன் ரைஸு கீரை செஞ்சுட்டு இந்த ஊறுகாய் மிளகா வந்து பொரிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து மதியானம் லஞ்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. புளிப்பாக கீரை தண்ணியாக, அதுக்கு பேர் நாங்கள் தண்ணி கீரை தான் சொல்லுவோம், அரைக்கீரைலாம் சொல்ல மாட்டோம் நாங்கள். ஸோ அதோட தண்டு தான் அம்மா வந்து இப்போ பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து பொரிக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால இப்போ தனியாக பொரிச்சு நாங்கள் இதுவே அழகாக வந்து சாப்பாடுக்கு பிடிச்சி சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எதுவும் போடுறதில்ல அம்மா வந்து வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள், அவ்வளோதான். நம்ம வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதானாம்மா? அவ்வளோதான். இது நல்லா வந்து வெந்து அழகாக ஃப்ரை ஆகி வரும்ல, கிரேவி மாதிரி. மா அடுத்தது என்னம்மா பண்ண போறீங்க? சரி சரி, ஓகே. முடிஞ்சிருச்சாம்மா? கட்டு. சூப்பர். இது பருப்பு போட்டு கூட்டு கூட செய்யலாம். பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செய்யலாமா? ஆனா அந்த மாதிரி நீ செஞ்சது இல்லைல்ல. நீங்க செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க, ஆனா எங்களுக்கு செஞ்சது இல்லைல்ல. ஓகே. சமுதாயத்தில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற இன்னொரு விஷயத்தையும் லைட்டாக ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தாலே போதும், சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய ரிலேஷன்ஸு எல்லாருமே ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை, இதே கேள்வியை கேட்டு கேட்டு ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. கடுப்பாக இருக்குது. அதாவது நானாக இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற வேறு யாராவது இருக்கட்டும், கல்யாணத்தையோ இல்லைன்னா அந்த லைஃப்பையோ யாருமே வெறுக்கலை. அது ஒரு அழகான விஷயம். ஆனால் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுன்றது ஒரு நேரம் வரும் இல்லையா. இப்போது ஒரு செடியில் பூ பூக்குதுன்னா எல்லா செடியிலையும் ஒரே நாள்லையா பூ பூக்குது?
ஒரு செடியில் சீக்கிரம் பூக்கும், இன்னொரு செடியில் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி தானே வாழ்க்கையும். சில பேருக்கு சீக்கிரமே நடக்கும் கல்யாணம், சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக நடக்கும். நமக்கான நேரம் வரும்பொழுது எல்லாமே தானாக நடக்கும். அது வரைக்கும் மற்றவங்க பேச்சை நினச்சி யாரும் டிப்ரெஷன் ஆகாதீங்க. உங்கள் லைஃப் உங்கள் சாய்ஸ். நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து வாழுங்க. அனிதா, இவ்வளோ நேரம் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ தான் உனக்கு வந்து சமோசா செய்யணும்னு வந்து தோணுச்சா? கஷ்டப்படுறீ நான் வந்தேன். அது மாதிரி வர வச்சு ஸ்டஃபிங் பண்ணி சமோசா செஞ்சுட்டு வேணுதான். எப்படி செஞ்சா என்ன, வாய்க்குள்ளார போகிறப்ப டேஸ்ட் நல்லா இருந்தா சரி. என்னடி சொல்கிற? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்னென்ன சமையல் பண்ணோம், என்னென்ன கலாட்டா பண்ணோன்றத எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அண்டு நம்மளுடைய சேனலுடைய புது நேம் ஜோஜி ஃபேமிலி அப்படின்னா என்ன எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ புது பேர் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இனிமேல் நம்ம ஜோஜி ஃபேமிலிக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் போல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு சூப்பரான vlogல உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.